வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். குடிநீர் பிரச்சினை குறித்து அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை. அமைச்சர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உறுப்பினர்கள் சட்டமன்ற விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவுறுத்தல். கிருமாம்பாக்கம் பாகூர் காவல் நிலையங்களில் தொலைபேசி இணைப்பு துண்டிப்பு. புகார் தெரிவிக்க முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சனைகள் குறித்து நடைபெறும் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ் கண்ணன், ஜான்குமார், ஐயப்பன், மோகன்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்றனர். கூட்டத்தில் தங்கள் தொகுதிகளில் நிலவும் குடிநீர் பிரச்சினைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேசுகையில், தனது தொகுதியில் உள்ள 2 குடிநீர் தேக்க தொட்டிகளில் ஒன்றுக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்தும் மற்றொன்றுக்கு திருக்காஞ்சியில் இருந்தும் தண்ணீர் கொண்டுவரப்படுவதாகவும், அதில் தரமான தண்ணீர் ஒரு பகுதிக்கும் தரம் குறைந்த தண்ணீர் மற்றொரு பகுதிக்கும் வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தனது தொகுதி முழுவதும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன், செந்தில் ஆகியோர் தங்கள் தொகுதிகளில் குடிநீரில் உப்புத்தன்மை அதிகமாக இருப்பதாகவும், இது தொடர்பாக பலமுறை கோரிக்கை விடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பாகூர் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் இருந்து ஆழ்துளை கிணறுகள் அமைத்து நகர பகுதிகளுக்கு குடிநீர் கொண்டுவர வேண்டும் என தெரிவித்தார். இதற்கு பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் எதிர்ப்பு தெரிவித்தார். கிராமப்புறங்களில் இருந்து தண்ணீர் எடுப்பதால் ஏற்படும் சாதக பாதங்களை முழுமையாக ஆராய்ந்த பிறகே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதனால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அரசை குற்றம் சாட்டியபடி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினார். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், புதுச்சேரியில் சுமார் 7 தொகுதிகளில் குடிநீர் பிரச்சினை நிலவி வருவதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக அந்த தொகுதிகளில் உள்ள பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் குடிநீர் பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கிருமாம்பாக்கம் பாகூர் காவல் நிலையங்களில் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் புகார் தெரிவிக்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். பாகூர், கிருமாம்பாக்கம் மற்றும் கரையாம்பத்தூர் காவல் நிலையங்களின் கட்டுப்பாட்டில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இப்பகுதிகளில் கோவில் திருவிழாக்களில் பாதுகாப்பு பணிகள், இரவு நேர ரோந்து மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக பாகூர் மற்றும் கரையாம்பத்தூர் பகுதிகள் புதுச்சேரி கடலூர் எல்லையில் அமைந்துள்ளதால் அடிக்கடி சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படும் சூழல் உள்ளது. இதுபோன்ற நேரங்களில் பொதுமக்கள் காவல் நிலையங்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிப்பது வழக்கம். புகார் கிடைத்தவுடன் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தகராறில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் பெரிய அளவிலான மோதல்களையும் தடுக்க முடியும். இந்த நிலையில் கட்டண பாக்கி காரணமாக இந்த 3 காவல் நிலையங்களின் தொலைபேசி இணைப்புகளும் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவசர பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக காவல்துறையினரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்றுதான் புகார் தெரிவிக்க வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் செல்வதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தொலைபேசி கட்டண பாக்கியை உடனடியாக செலுத்தி துண்டிக்கப்பட்ட இணைப்புகளை மீண்டும் வழங்க காவல்துறை உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என
பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேசியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி கூட்டம் சாரத்தில் உள்ள சிவகவி ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமை தாங்கினார். இதில் திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, சட்டத்துறை சார்பு செயலாளர் ஜான்சி, ஓய்வு பெற்ற வரவு செலவு திட்ட அலுவலர் பொன்னுசாமி, சட்டப்பேரவை செயலாளர் தயாளன், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளித்தனர். பயிற்சி முகாமில் பேசிய சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன், நடைபெறவுள்ள 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை சுமூகமாகவும் திறம்படவும் சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்றும், புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவல் நடத்தை விதிகள் 1966 22 அத்தியாயங்களில் 317 விதிகள் உள்ளதாகவும், உறுப்பினர்கள் கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால விவாதம் உள்ளிட்ட வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி மக்கள் பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சபாநாயகர் அனுமதியின்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும், கேள்வி நேரத்தை முறையாக பயன்படுத்துவதுடன் பேரவை நடைபெறும் நாட்களில் உறுப்பினர்கள் முழுமையாக அவையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பூஜ்ய நேரத்தை முக்கியமான மக்கள் பிரச்சினைகளை முன்வைக்க பயன்படுத்த வேண்டும் என்றும், அன்றாட பிரச்சினைகளை அதில் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறிய அவர், மேலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து சட்டப்பேரவையில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், நிர்வாகம், நீதித்துறை, சட்டப்பேரவை செயலகம் ஆகியவை தங்களுக்கான வரையறைகளுக்குள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் துணைநிலை ஆளுநர் உரையாற்றும் போது, முதலமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது உறுப்பினர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், சட்டப்பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காப்பது ஒவ்வொரு உறுப்பினரின் கடமை என்றும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்தார். திருபுவனை தொகுதியில் குடியிருப்புகள், பள்ளிகள் மற்றும் கோவில்களுக்கு அருகே செயல்பட்டு வரும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி தவிக சட்டமன்ற உறுப்பினர் சாஜி சரவணகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் குடியிருப்புகள், பள்ளிகள், கோவில்கள் அருகில் இயங்கி வரும் ரெஸ்டோ பார்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் உருவாகிறது. பள்ளிகள், கோவில்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு அருகில் இயங்கும் ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும் என்றும், குறிப்பாக திருபுவனை பேருந்து நிலையம் அருகில் இயங்கும் ரெஸ்டோ பாரால் பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருபுவனை பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொகுதியின் தவிக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள ரெஸ்டோ பார்களை உடனடியாக அகற்ற கோரியும், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் தங்களுடைய கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பி அவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக மாநில பொறுப்பாளர் கணபதி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக மாநில பொறுப்பாளர் கணபதி, புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு நல்லது செய்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சில தனி நபர்கள், அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசு அதிகாரிகளை குறிவைத்து பல்வேறு புகார்களை வாட்ஸ்அப், சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் வெளியிட்டு வருகின்றனர். இதன் மூலம் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது, மிரட்டுவது போன்ற நடவடிக்கைகள் நடைபெறுவதாக புகார்கள் வருகின்றன. ஒரு அரசு அதிகாரி தவறு செய்திருந்தால் அதற்கான சட்டப்பூர்வமான நடைமுறைகள் உள்ளன. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் சுவரொட்டிகளை ஒட்டி அதிகாரிகளை அவமானப்படுத்துவதோ, மிரட்டுவதோ, அச்சுறுத்துவதோ ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகும். அரசு அதிகாரிகள் நல்லவர்களாக இருந்தாலும் அல்லது அவர்களிடம் ஏதேனும் தவறு இருந்தாலும் அவர்களை மிரட்டி பணம் பறிக்கவோ, சட்டத்திற்கு புறம்பாக அழுத்தம் கொடுக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை. எனவே சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் ஆதாரமற்ற அல்லது
தவறான புகார்களை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நபர்கள் குறித்து முதலமைச்சரும் கவர்னரும் உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற செயல்களால் பாதிக்கப்படும் அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என்றும் பாமக மாநில பொறுப்பாளர் கணபதி தெரிவித்துள்ளார். புதுவை மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் TN பாளையம் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் நலன் கருதி புதிதாக உணவுக்கூடம் கட்டுவதற்காக 28,04,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உணவுக்கூடம் கட்டும் பணியை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குணசேகரன், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் மற்றும் ஆசிரியர்கள், கட்டட ஒப்பந்ததாரர் கிருஷ்ணகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மணலி கிராமத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க சட்டமன்ற உறுப்பினரின் வளர்ச்சி நிதியின் கீழ் சுமார் 3,98,861 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விழாவில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ், ஒப்பந்ததாரர் மதியழகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பெரியவர்கள் என திரளானோர் பங்கேற்றனர். சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக ஃபார்மா லேப் கெம் எக்ஸ்போ எனும் கண்காட்சி வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியில் 20வது ஃபார்மா லேப் கெம் எக்ஸ்போ கண்காட்சி வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதுகுறித்து எக்ஸிபிஷன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் ராஜீவ்குமார் சுக்லா, நிறுவனத்தின் பிரதிநிதி அஜித்குமார் சுக்லா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ரவி அண்ணாமலை ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், எக்ஸிபிஷன் மீடியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பார்மா கெமிக்கல்ஸ், பார்மாசூட்டிக்கல் மெஷினரி, லெபார்டரி எக்யூப்மெண்ட், அனலிட்டிக்கல் எக்யூப்மெண்ட், கிளாஸ்வேர் மற்றும் லெபார்டரி கெமிக்கல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் இடம்பெற உள்ளன. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் 100 நிறுவனங்கள் கண்காட்சியில் பங்கேற்கின்றன. புதுச்சேரி, சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 3000 பார்வையாளர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு இந்த கண்காட்சி மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். பார்மா மற்றும் லெபார்டரி துறையில் தொழில் தொடங்க தேவையான இயந்திரங்கள், உபகரணங்கள், ரசாயனங்கள் உள்ளிட்டவற்றை ஒரே இடத்தில் பார்வையிட்டு அவற்றை தயாரிக்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேரடியாக கலந்துரையாடி தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொள்ள முடியும். புதிதாக தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள் மட்டுமின்றி ஏற்கனவே சிறு தொழில் செய்து வருபவர்கள் தங்களது தொழிலை விரிவுபடுத்தவும் இந்த கண்காட்சி உதவியாக இருக்கும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க விரும்புவோருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான தகவல்கள் கிடைக்கும். பொதுவாக பார்மா மற்றும் லெபார்டரி துறை சார்ந்த இதுபோன்ற பெரிய அளவிலான கண்காட்சிகள் மும்பை, டெல்லி போன்ற பெருநகரங்களில் நடைபெறும். தற்போது புதுச்சேரியில் தேசிய அளவிலான நிறுவனங்கள் பங்கேற்கும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெறுவது மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். லகு உதய் பாரதி, புதுச்சேரி மற்றும் பாண்டிச்சேரி ட்ரக் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகளின் ஆதரவுடன் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. புதுச்சேரியில் புதிய தொழில்கள் உருவாகவும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுயதொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கவும் இதுபோன்ற தொழில் கண்காட்சிகள் உதவும். எனவே புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள், தொழில் முனைவோர், சிறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் தொடங்க ஆர்வம் உள்ள அனைவரும் இந்த கண்காட்சியில் பங்கேற்று பயனடைய வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். கண்காட்சி 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. புதுச்சேரி மரப்பாலம் அருகே உள்ள சுகன்யா கன்வென்ஷன் மஹாலில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியின் தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இளைஞர்கள் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதுச்சேரியில் புதிய தொழில்கள் உருவாகவும், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் அனைவரும் இந்த கண்காட்சியில் பங்கேற்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். இறுதியாக ரவி அண்ணாமலை நன்றி தெரிவித்தார்.
காலாப்பட்டு பகுதியில் மாணவர் விடுதியில் தார் சாலை மற்றும் சுனாமி குடியிருப்பில் கைப்பந்து மைதானம் ஆகிய வளர்ச்சி பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கின்ற ரமேஷ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி மற்றும் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் 63.88 லட்சம் ரூபாய் மதிப்பில் இரு முக்கிய வளர்ச்சி பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. பெரிய காலாப்பட்டில் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர் விடுதிக்கு சாலை வசதி இல்லாமல் இருந்து வந்த நிலையில் கல்லூரி நிர்வாகம் சார்பில் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து கல்லூரி நிர்வாக கட்டிடத்தில் இருந்து மாணவர் விடுதி வரை சுமார் 570 மீட்டர் நீளத்திற்கு தார் சாலை அமைக்க 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மத்திய கோட்டம் மூலம் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. இதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ் செய்து வைத்து பணியை தொடங்கி வைத்தார். இதேபோல் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் மண் தரையிலான கைப்பந்து விளையாட்டு மைதானம் அமைக்க 15.88 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டிருந்தது. இதற்கான பூமி பூஜையும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் சட்டக்கல்லூரி பொறுப்பு முதல்வர் டாக்டர் விஜயன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராஜேஸ்வரி, இளநிலை பொறியாளர் லோகநாதன், ஒப்பந்ததாரர் சரவணன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பத்தில் விற்பனைக்காக வைத்திருந்த 3 கிலோ 100 கிராம் எடையுள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 வாலிபர்களை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பெரிய தெரு கடற்கரை அருகே தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது. அங்கு சில நாட்களாக இரவு நேரங்களில் சந்தேகப்படும்படியான வகையில் அதிக அளவிலான வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து செல்வதாக கோட்டக்குப்பம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கோட்டக்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் பாபு தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் மாறு வேடத்தில் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நின்று பேசிக் கொண்டிருந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்ததை அடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் விழுப்புரம் கோட்டக்குப்பம் காஜியார் தெருவை சேர்ந்த சாதிக் பாஷா மகன் 18 வயதான மர்ஜித், இந்திரா நகர் ஜின்னா தெருவை சேர்ந்த ஷரீப் மகன் 20 வயதான யூசுப் அலி மற்றும் ரஹமத் நகர் பகுதியை சேர்ந்த நூர் முகமது மகன் 18 வயதான முகமது ஜபருல்லா என்கிற அனா என்பதும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் இவர்கள் மூவரும் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதன் அடிப்படையில் மூவரையும் காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 3 கிலோ 100 கிராம் எடையுள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள சொகுசு விடுதிகளை குறிவைத்து சுற்றுலா பயணிகளின் விலை உயர்ந்த செல்போன்களை திருடி செல்லும் மர்ம நபர்கள் வீடியோ காட்சிகள் தெளிவாக இருந்தும் குற்றவாளியை கைது செய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த தந்திராயன்குப்பம், கோட்டக்குப்பம், சின்ன முதலியார் சாவடி, பெரிய முதலியார் சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான தங்கும் விடுதிகள் உள்ளன. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சன்ரைஸ் மற்றும் கடற்கரையின் அழகை கண்டு ரசித்து செல்வது வழக்கம். இதில் ஒரு சிலர் மது அருந்துவதற்காகவே புதுச்சேரியின் அருகில் உள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பம், தந்திராயன்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளை தேர்வு செய்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி காலை மர்ம நபர் ஒருவர் தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள 3 தங்கும் விடுதிகளில் அதிகாலை நேரத்தில் புகுந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 செல்போன்களை திருடிக் கொண்டு எந்த ஒரு அச்சமும் இன்றி ஹாயாக நடந்து செல்கின்றனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் செல்போன்களை திருடிய மர்ம நபர் முகம் தெளிவாக இருப்பினும் கூட குற்றவாளியை பிடிப்பதில் கோட்டக்குப்பம் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். மேலும் இதேபோல் கடந்த ஜூன் மாதம் தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கெஸ்ட் ஹவுஸில் திருக்கோவிலூர் பகுதியை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த நிலையில் அறைக்குள் புகுந்த மர்ம நபர் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 செல்போன்களை திருடி சென்றார். அந்த திருட்டு சம்பவத்திலும் சிசிடிவி காட்சிகள் தெளிவாக இருந்தும் அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவரை இதுவரை காவல்துறையினர் கண்டுபிடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கோட்டக்குப்பம், தந்திராயன்குப்பம் பகுதியில் 2 மாத இடைவெளியில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் திருடப்பட்டு இருப்பதால் தங்கும் விடுதி ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். தொடர்ந்து தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் விலை உயர்ந்த செல்போன்கள் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொம்மையார்பாளையம் அருகே பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வாலிபருக்கு தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பாட்டுக் கச்சேரி நடந்துள்ளது. நள்ளிரவு நேரத்தில் பாட்டுக் கச்சேரி முடிந்து வீட்டிற்கு சென்ற பெண்ணை பின்தொடர்ந்த வாலிபர் ஒருவர் ஹோட்டல் ஏதாவது இங்கு இருக்குமா என்று கேட்டு பேச்சு கொடுத்துள்ளார். திடீரென பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். பின்பு தப்பி ஓடியுள்ளார். இந்த நிலையில் நேற்று காலை பொம்மையார்பாளையம் பகுதியில் நடந்து சென்ற அந்த வாலிபரை அப்பகுதி மக்கள் பிடித்து சரமாரியாக தாக்கி கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த பாலகுமாரன் என்பது தெரியவந்தது. அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனம் அடுத்த கருவம்பாக்கத்தில் ஸ்ரீ தரம்சந்த் ஜெயின் பள்ளியின் 10ஆம் ஆண்டு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கருவம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தரம்சந்த் ஜெயின் பள்ளியில் 10ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. தாசப்த கனவு என்ற கருப்பொருளில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் உதவி இயக்குநராக இருக்கும் டேனியல் செல்லப்பா கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். தரம் கல்வி குழும நிர்வாகிகளான பள்ளியின் தாளாளர் பப்லசா, செயலாளர் ஜின்ராஜ், பொருளாளர் நவீன்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவை ஸ்ரீ தரம்சந்த் ஜெயின் பள்ளியின் முதல்வர் சாந்தி பாலச்சந்தர் மற்றும் தரம் கல்வி குழுமத்தின் மற்றொரு கிளையான ஆக்ருதி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஹேமலதா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர். 10ஆம் ஆண்டு நிறைவு விழா என்பதால் பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சிவதாண்டவம், தசவதாரம், தமிழரின் பண்பாட்டை பறைசாற்றும் கலைகளான பரதநாட்டியம், மயிலாட்டம், கரகாட்டம், பறையாட்டம், நாடகம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தமைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பள்ளி நிர்வாக இயக்குனர் அனுராக் நன்றி கூறினார். திண்டிவனம் அடுத்த நடுவனந்தல் கிராமத்தில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்புடன் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த 15 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டிவனம் அடுத்த நடுவனந்தல் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டாஸ்மாக் கடை அமைக்க ஆதரவு தெரிவித்து உள்ளூர் கிராமத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்து பக்கத்து கிராமத்தினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கடையை பூட்ட காவல்துறையினர் கூறிய நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அந்த கடை திறக்க பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கூடினர். அவர்களிடம் காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் இன்று இங்கு டாஸ்மாக் கடை திறக்கப்பட உள்ளது. ஆகவே நீங்கள் இங்கிருந்து கலைந்து செல்லுங்கள், இல்லை என்றால் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரித்தனர். ஆனால் அதனை அலட்சியம் செய்து அங்கேயே நின்று கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வேறு வழியின்றி 3 பெண்கள் உள்ளிட்ட 15 பேரை கைது செய்து பேருந்தில் ஏற்றி தனியார் திருமண மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். 20க்கும் மேற்பட்டோர் காலையில் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கூடிய நிலையில் காவல்துறையினர் கைது செய்வதை அறிந்தவுடன் ஒரு சிலர் வேக வேகமாக அங்கிருந்து நழுவி சென்றனர். இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் கடைக்கு மது பாட்டில்கள் வந்து இறக்கப்பட்டன. இதனால் உள்ளூர்வாசிகள் மட்டுமின்றி குடிமகன்களும் சந்தோஷத்தில் வெற்றி வெற்றி என கைகளை தட்டி மகிழ்ச்சியை கொண்டாடினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடிநீர் பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை. அமைச்சர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உறுப்பினர்கள் சட்டமன்ற விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவுறுத்தல். கிருமாம்பாக்கம், பாகூர் காவல் நிலையங்களில் தொலைபேசி இணைப்பு துண்டிப்பு. புகார் தெரிவிக்க முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.